வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். பீக்கங்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு பருப்பை வேக வச்சுக்கிறதுக்கு பருப்பு எடுத்து ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நான் கழுவியிருக்கேன். கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு நம்ம பீக்கங்காய் வைக்கிறதுனால ஒரு லைட்டாக ஒரு வணக்கிட்டு சாம்பார் வச்சோம்னா டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதை வெறும் இதில் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தக்காளி, மொத்தம் 2 தக்காளி சேர்த்துருக்கோம் பெருசாக, நல்லா ஸ்லைஸாக சீவி அதிலே போட்டுருங்க. கல் உப்பு நான் போடுறதுனால தக்காளி போட்டோன்னே நான் அதுவும் போட்டுருவேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுங்க. அரை வேக்காடு வந்தோடனே நம்ம அந்த வேக வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ரெண்டும் ஆட் ஆகி வரப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் புளிக்கரைசல் அதை எடுத்து கரைச்சி வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்கணும். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தாளித்து விட்டுறலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சீசூல், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா, சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் நல்லா பொடிசாக, எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாடை போக தாளிச்சிட்டு இந்த இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சுவையான சாம்பார் ரெடி. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.